ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், சிம்பிளான டிசைன் தைக்க போகிறோம். இதுக்கு நம்ம லேஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் கிளாத்துக்கு நம்ம இந்த டிசைன் தைக்கிறதுக்கு 30 பாயிண்ட் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத்து. இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.25, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நெக்கோட ஷேப் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரஃப்பாக போட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ உள் லைனில் பாருங்கள், இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை ஒட்டியே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் அதே ஷேப்லேயே நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுக்கலாம். அந்த லைன் மேலேயே நம்ம அழகாக நீட்டாக தையல் போட்டுக்கலாம். நேராக வரும் அப்படின்னா இந்த லைன் போட தேவையில்லை. அந்த கார்னர் பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கணும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தையலை ஒட்டியே கட் பண்ணக்கூடாது. அந்த 1/2 இன்ச்சு பிசுரை ஒட்டியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த மூளை ஷேப்பில் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக பாருங்கள், அந்த தையலில் படாமையே இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலேயே அழகாக நீட்டாக நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல பக்கம் படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக திருப்புறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பகுதியை உள்பக்கமாக நம்ம தள்ளி விட்டுட்டு நெக்கோட ஷேஃபாக அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்ல பக்கம் ஒட்டிலே ஓரத்திலே நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது தையல் நம்மளுக்கு பொடி தையலாக இருக்கணும். பெரிய தையல் போடவே கூடாது. நார்மல் தையலும் போடக்கூடாது. தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். கீழே நம்ம பட்டியெல்லாம் தைச்சிட்டு டாட் பிடிச்சி அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தைச்சி ரெடி பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட சைடில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும் பாருங்கள், கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் நம்ம அகலத்தில் மார்க் பண்ணிக்கலாம். மேலே கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் 1 இன்ச்சு, சென்ட்ரு பகுதியில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம லைன் போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள், 2 சைடுமே அப்படியே நம்ம லைன் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாஸ்மின் கிளாத்தில் பாருங்கள், கரெக்டாக இதோட அகலம் 1.25 குறிச்சிக்கலாம். நேர் பீஸில் தான் நம்ம தைக்கணும், கிராஸ் பீஸில் தைக்கக்கூடாது. 1.25 அந்த அகலத்தில் குறிச்சிட்டு இந்த துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ வரிசையாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம தச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச், அந்த சைடு ஒரு 1/4 இன்ச் மடித்து குறுக்க ஒரு மடிப்பு மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ ஃபுல்லாகவே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னா 2 1/4 இன்ச் அந்த ஹைட்டில் இது போல் வரிசையாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை கழுத்து பகுதியில் லைன் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம தைக்க போகிறோம். மடிப்பு பகுதி பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் சைடு வர்ற மாதிரியும், இந்த கயரோட பிசிறு பகுதி கழுத்து நோக்கி வர்ற மாதிரியும் இது போல் வரிசையாக லைனாக தைச்சிக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கயர் தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கயிறு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் கரெக்டாக ஒரு 3/4 இன்ச் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். மடிப்பு பகுதியிலேருந்து அந்த கோட்டில் நம்ம தைக்கிறோம் இல்லையா, அதோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் ஹைட்டில் இது போல் வரிசையாக நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒன் சைடு அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம வந்து அந்த சைடுமே தச்சு ரெடி பண்ணிக்கலாம். பிசிறு பகுதி உள் பக்கமாக அந்த கழுத்தை நோக்கி வர்ற மாதிரியே நம்ம தச்சுக்கணும். மடிப்பு பகுதி வெளியில் வர்ற மாதிரி இது போல் வரிசையாக லைனாக நம்ம தச்சுக்கலாம். இப்போ இதோட பிசிறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் தையல் பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் 2 சைடுமே நம்ம பிசிறு பகுதியை கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அகலம் 3 இன்ச்சும் உயரம் 5.25 இன்ச்சில் இது போல் நேர் பீஸில் கட் பண்ணி 2 சைடு மட்டும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிட்டு நம்ம வந்து 2 சைடுமே படிமான தையல் போட்டுடலாம் பாருங்கள். இப்போ இதோட பிசிறு பகுதியை லைட்டாக 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இதை இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். பூ கட்டுற மாதிரியே பாருங்கள். அந்த சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக அந்த துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து 4-5 முறை டைட்டாக சுற்றி விட்டுட்டு டபுள் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு கலர் ரோப் எடுத்துக்கலாம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு எடுத்துக்கலாம். இதோட சென்ட்ரு பகுதியில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இது ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது 2யுமே சேர்த்து பாருங்கள் நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கீழே வந்து நம்ம குஞ்சம் வச்சு தைக்க போகிறோம். குஞ்சத்துக்கு நம்ம டபுள் கலரையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் கலரையுமே யூஸ் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். டிசைன் பார்த்திங்கன்னா வேறு வேறு டிசைனில் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி டிசைனில் தான் தைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ 2 சைடுமே குஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இது நீளமாக இருக்கனால இன்னொரு சுற்று நம்ம வந்து 2 சைடுமே சுற்றி ரெடி பண்ணிவிட்டு திருப்பியுமே கீழே பாருங்கள் அந்த 2 கயிறையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம்.
தையல் போடும் பொழுது அந்த கோல்டு கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்க, நம்ம நெக்கோட சென்டர் பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். சைடில் அந்த தையல் முன்னாடி அந்த கயிறு பகுதியை தச்ச தையல் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம் 2 சைடுமே. இப்போ இதோட பிசுறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நூல் கேப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசுரை 2 சைடுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். கழுத்து பகுதியில் நம்ம பைப்பிங் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். எப்போதுமே பைப்பிங் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தைங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது. நார்மல் பைப்பிங் தைக்கிறத விட இந்த மாதிரி தச்சு படிமான தையல் போட்டு கழுத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம கழுத்து பீஸு ஜாயின் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பைப்பிங் ஒரே அளவாக சேமாகவே கிடைக்கும். கண்டிப்பாக டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் ஈஸியாக தைக்கணும், நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக வரணும், பைப்பிங் ஒரே அளவாக நீட்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்தும் கூட தச்சுக்கலாம். த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா வேலை நம்மளுக்கு அதிகமாகும். இந்த மாதிரி மெத்தடில் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு குறைவான நேரத்தில் ஈஸியாக தச்சு முடிக்கலாம். இப்போ இதை உருட்டிட்டு நம்ம வந்து பள்ளத்திலே தையல் போட்டுக்கலாம். பள்ளத்துக்குள்ளே போடும் பொழுது கோல்டு கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து இது மாதிரி பள்ளத்திலே தையல் போடணும். தையல் பார்த்திங்கன்னா உருட்டு மேலேயும் விழுகக்கூடாது, ப்ளவுஸ் மேலேயும் விழுகக்கூடாது. 2க்கும் நடுவில் அந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடணும். ஒரே அளவாக நீட்டாக இந்த மாதிரி உருட்டி தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக பைப்பிங் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம லேஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். லேஸ் பாருங்கள், நான் அப்போதே எடுத்துருக்கக்கூடிய லேஸை வச்சுட்டு இப்போ வேறு லேஸ் எடுத்திருக்கேன். கோல்டு கலரும் இந்த பட்ரோஸ் கலரும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கோல்டு பார்த்திங்கன்னா அந்த பட்ரோஸ் மேலே பக்கத்தில் வர்ற மாதிரியும் அந்த பட்ரோஸ் கலரு உள்நோக்கி வர்ற மாதிரி இந்த மாதிரி மாற்றி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் அழகாக நீட்டாக தூக்கி காமிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கற்பனை திறனை யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பிசுறு பகுதியை வெளியில் தெரியவே கூடாது. பிசுறு தெரியாமல் அழகாக நீட்டாக நம்ம தைச்சிக்கலாம். லேஸ் பார்த்திங்கன்னா கோல்டு கலருங்கிறனால கோல்டுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பட்ரோஸ்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்து இன்னொரு தையல் நம்ம லேஸில் போட்டுக்கலாம். இந்த லேஸுக்கு நம்ம டபுள் கலர் நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஒரே கலர் நூலை போடக்கூடாது, இல்லைன்னா ஃபினிஷிங் டோட்டலாகவே நம்மளுக்கு மாறி போகும். கலர் பார்த்திங்கன்னா வேறு வேறு கலரில் நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது. இதோட நூல் பிசுறு எல்லாத்தையுமே நம்ம கையோட கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம இந்த கயிறு பகுதியில் இந்த கோல்டு கலர் ரோப்பை இது போல் நம்ம வந்து கோர்த்துக்கலாம். ரோப்பை நம்ம கையாலேயே கோர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரோப்போட நுனி பகுதியில் ஊசியில் 4 நூல் கோர்த்து இந்த ஊசி நூலை வந்து ரோப்பில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம கோர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டுக்கலாம் ரோப்பு பிரியாத அளவுக்கு. அதே மாதிரி கீழேயுமே பார்த்திங்கன்னா ரோப்போட பிசிறு பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு இதையுமே நேராக நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடுமே நம்ம கோர்த்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.